Morning all. Today we are going to see about the risk management in software project management. So what is a risk? In design thinking, have saw that what is empathize, right? Empathizingகிறது வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து ரிஸ்க் என்னென்ன ரிஸ்க் வந்து அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கேரண்ட் ரைட் நான் தான் பிளான் அக்கார்டிங் என்னென்ன பண்ணால் இந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டோடைப்பில் புதுசு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அந்த மாடலுக்கு இந்த ரிஸ்கில் வந்து நம்ம என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம். டெஸ்டிங்கில் வந்து அந்த ரிஸ்க் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா இஷ்யூஸும் கிளியர் ஆகிடுச்சா இல்லை ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி நம்ம திரும்பியும் இந்த லைஃப் சைக்கிள் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அசஸ் பண்ணுறோம், மிட்டிகேஷன் பண்ணுறோம், அப்புறம் மானிட்டர் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராப்ளமையும் இந்த 4 விதமாக நம்ம வந்து இந்த ரிஸ்க் கேரி பண்ணணும் இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த பொட்டன்ஷியல் ப்ராப்ளம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எதுக்காகனா ப்ராப்ளம் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி அந்த இம்பேக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இதாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், அசஸ்மெண்ட், மிட்டிகேஷன், மானிட்டரிங், கம்யூனிகேஷன் அண்ட் லெசன். ஸோ இங்கே ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா முதல்ல இந்த ரிஸ்க் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சு அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் எப்படி நம்ம கொண்டு போகிறது, அது எப்படி கொண்டு போகணும்னா அந்த ரிஸ்கெல்லாம் எப்படிலாம் கம்மி ஆகுங்கிறது பார்க்கணும். வேரியஸ் ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸாக இருந்ததுன்னா, டெக்னாலஜி லிமிடேஷன்ஸாக இருந்ததுன்னா நம்ம என்னென்னு பார்க்கணும். செகண்ட் ப்ராஜெக்டில் வந்து அதிகமான ஓவர் ரன்ஸ் இருக்குது, பட்ஜெட்ஸ் நம்ம செஞ்சு வச்சிருக்க பட்ஜெட் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ஒரு 250 or 350 வரும், நீங்கள் அசைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது போக சில டைம் அது அதிகமாகும் இல்லையா, அதுதான் பட்ஜெட் ஓவர் ரன்ஸ். ஆர்கனைசேஷனல் ரிஸ்க் அப்படின்னா ஒரு கம்பெனியில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க, அது போக இல்லைங்கிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால ரிஸ்க். எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அப்படின்னா மார்க்கெட் காம்படிஷன்ஸ், ஒவ்வொரு மார்க்கெட் காம்படிஷன் ரிலேட்டடாக வரும். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு ரிஸ்க்கும் பண்ணும்போது அது ஒவ்வொன்று பேஸ் பண்ணி அந்த அசஸ்மெண்ட் பிரச்சனை என்னங்கிறது உள்ள ஆராய்ச்சி எடுக்கிறது தான் அசஸ்மெண்ட். ஸோ பொட்டன்ஷியல் இம்பேக்ட் ஆன் ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ், பட்ஜெட், குவாலிட்டி, அதோட ஸ்கோப் என்னங்கிறது நம்ம ரிஸ்க் வந்து ஒவ்வொரு ரிஸ்க்குமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி மிட்டிகேஷன்ஸாக இது பண்ணுறது தான் ரிஸ்கோட வேலை. ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம டெவலப் பண்ணும்போது லைஃப் மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த ரிஸ்க். ஸோ இந்த ரிஸ்க் அவாய்டன்ஸ் என்னென்னா ஆல்டுகெதர் ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம இதை வந்து இது பண்ணணும். ஸோ ரிஸ்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இது பண்ணுவோம். அந்த இடத்துல ஏற்படுற ரிஸ்க், இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அது வந்து பார்ட்டிக்கு இது பண்ணிவிட்டு அது இன்சூரன்ஸ் மூலிமா கிளைம் பண்ணிடுது. ஸோ ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது ரிஸ்கோட ரிஸ்க் ரிடக்ஷனோட வேலை. ரிஸ்க் அக்செப்டன்ஸ் அப்படின்னா நமக்கு தேவையானது வித்தவுட் டேக்கிங் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன், எந்த ஒரு ஆக்ஷன் இருக்காமல் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறது. ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா மானிட்டரிங் என்ன, ஒவ்வொரு இஷ்யூ ட்ராக் பண்ணி எந்த இடத்துல எந்த இஷ்யூஸ் வருது. இப்போ 10 பேர் இருக்காங்க டீம்னா 10 டீமில் எந்த இடத்துல அதிகமான ரிஸ்க் வருதுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணி மானிட்டர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது கொடுக்குறது தான் ரிஸ்க் மானிட்டரிங்கோட வேலை. ஓகே, ஸோ ரெகுலர் ரிஸ்க் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும், புது ரிஸ்க் வராமல் கொஞ்சம் கம்மியாகும். புது ரிஸ்க் வந்தாலும் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த கொலாபரேஷன் மூலிமா. ஓகே, கம்யூனிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங். கம்யூனிகேஷன் என்ன, கம்யூனிகேஷனுங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் இன்னொருத்தர் கன்வே பண்ணாதான், இன்னைக்கு கேள்விப்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த என்ன லெசன் எடுக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாதான் அந்த கம்யூனிகேஷனுங்கிறது வேலை முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எப்படி இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் டீம் வந்து அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூலிமா நம்மளுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து சேருதா அப்படிங்கிறது தான் அந்த ரிஸ்க் கொடுது. ஸோ இங்கே நம்ம கிளியர்லி ஒரு இதுவுமே டாக்குமெண்டேஷன் ரைட், அந்த டாக்குமெண்டேஷனுக்கு தேவை கம்யூனிகேஷன் இல்லையா. அந்த கம்யூனிகேஷன் வந்து அவேராக இருந்து பொட்டென்ஷியல் நீட்ஸ்க்கு கொண்டு வர்றது தான் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங்கோட வேலை. ஸோ லெசன் லேர்ன் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம ஒவ்வொரு ரிஸ்க்கையும் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ரிஸ்க்குக்கான சொல்யூஷன் யூசர்கிட்டேருந்து நம்ம கேதர் பண்ணுவோம். ஸோ யூசர்கிட்டேருந்து கேதர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன ரிஸ்க் கிடைக்கும் அப்படின்னா அசஸ்மெண்ட் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம், லெசன் பண்ணுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஃபைனலாக இந்த ரிஸ்க் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் இல்லையா. இந்த ரிஸ்க்னால
அதனால நம்ம ப்ராஜெக்ட் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் கொண்டு போகிறது தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கொண்டு வரோம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணது, அந்த ரிஸ்க் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபீட்பேக் நம்ம வாங்குறோம். யூசருக்கு வாங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த ரிஸ்க் எல்லாமே சரியாகி நம்ம புதுசாக வர ஏதாச்சும் ப்ராப்ளமை வந்து நம்ம திருப்பியும் இதே லைஃப் சைக்கிள் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அசஸ்மெண்ட் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, நம்ம யூசர் கிட்ட என்ன கண்டுபிடிக்கிறோம், அது 5 டிசைன் திங்கிங் கான்செப்ட் பற்றி எழுதுறோம். செகண்ட் காம்பனன்ஸ் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னா அந்த 5 காம்பனன்ஸ் எழுதுறோம். ஓகே, தேங்க்யூ.